ஸோ ஹாய் கேஸ், நான் உங்கள் நிலத்தில் அந்த பாணி. இன்னைக்கு வந்து த லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவலினுடைய 17வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ முன் பார்த்த 16 பாகங்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும்தான். ஸோ அவங்க என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இந்த 17 இருந்தது இந்த வீடியோவிலேருந்து அடுத்து வரக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்டர் 2 அப்படிங்கிறது கீழே இருக்குது. இது எப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சந்தேகங்களை கேட்க அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லக்கூடியது மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 16 பாகங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து பதிலாக இருக்கும். பிகாஸ் அதே கேள்விகள் அங்கே கேட்க அவர்கள் ஆன்மாக்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ பார்க்கலாம், அப்படியே ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்துட்டே வரலாம். அண்ட் ஆட்டோ ரைட்டிங் பற்றி என்ன இது அப்படிங்கிறது பார்த்துருந்தாலும் ஸோ அது அப்படியே ஒரு சின்ன சாப்டரில் அப்படியே வருது, பார்ப்போம். ஸோ எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, முதல் கேள்வி. ஸோ இது எல்லாமே கேள்வி, அதற்குண்டான பதில் மாதிரி தான், ரைட்? இறந்தவர்களை வந்து இறந்ததற்கு பிறகும் அவங்க நிம்மதியை விடாமல் அவங்கள போய் இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறது, அவங்க கூட பேசணும்னு நினச்சி முற்படும் பொழுது அது அவர்களுக்கு வந்து தொந்தரவாக தெரியாதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன முடிவுக்கு வர்றீங்க? இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பூமியில் இருக்கக்கூடிய ஆட்களை பொறுத்த மட்டும் உடல் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. கிடையாது. பூமியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறத விட ஆன்ம உலகத்தில் தான் நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய சக்தி வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இறப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. என்றைக்குமே இறப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இந்த ஆன்மாக்கள் கூட பேசுவது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சராசரியான விஷயம். என்ன, நீ பூமியில் உனக்கு இந்த உடல் இருக்கிறதுனால நீ நேருக்கு நேர் பார்த்துட்ருக்க. எங்களை பார்க்குறதுக்கு பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த சக்தி இல்லை. அதனால் நீ அதை ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு விஷயமோ, ஏதோ ஒரு பூதாகரமான ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி நீ நினச்சிக்கிற. அப்படி கிடையவே கிடையாது. நீ எப்படி வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறையோ அதுபோலவே தான் எங்களுக்கு அங்கே ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதும் இருக்குது. தவிர எங்களுடைய ஒரு நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால், பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து உதவி செய்வது அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய அதிகப்படியான நோக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கள் கூட பேசுகிறதுனால எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது, எதுவுமே இல்லை. மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே நம்ம கூட யாராவது கேட்டாங்கன்னா பேசுனாங்கன்னா அவங்களுக்கு இம்மிடியட்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து முற்படுவாங்களே தவிர எந்த விதமான தொந்தரவாகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாகவுமே இருக்கவே இருக்காது. நீங்கள் அப்படி நினச்சி பயந்துக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் இத்தனை காலங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி சொல்லிட்டு வந்த ஒரு சில விஷயங்கள். இப்போ அறகுறையாக அறிவு தெரிஞ்சவங்க வந்து அவனுக்கு தெரிஞ்சதை வந்து மக்கள் மத்தியில் பரப்பி விட்டு இந்த வேண்டாத ஒரு சில விஷயங்களை பரப்பின ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை போல் இருக்குது. ஸோ அதனால் ஆன்மாக்கள் கூட பேசுகிறதோ இல்லை உங்களுடைய சந்தேகங்கள் கேட்டுக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி நீங்கள் கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இறப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அது போலவே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். உங்களை விட ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் தான் ஆன்மாக்கள் அப்படிங்கிறது இருக்காங்க. ஸோ எந்த விதமான பயமோ ஐயோ இப்போ நம்மளுடைய குடும்பத்தார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குமோ, தங்குதடையாக இருக்குமோ, அந்த கவலையே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தவிர ஸ்பிரிச்சுவல் கைடு, ஹையர் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்பொழுது அவங்க ஆல்வேஸ் எப்போவுமே நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டும் நம்மகிட்ட பேசிக்கிட்டும் தான் இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்க போகிறதில்ல. இப்போ இருக்கக்கூடிய இவங்களே சொல்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க இப்போன்னு சொல்லக்கூடியதே வந்து 1980களில் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்க்குறது அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒரு அறிவிலையும் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பை வாழக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. அறிவியலில் கொஞ்சம் முன்னிலை வகிக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. நம்மளுடைய அப்பா அம்மாலாம் பார்த்தோம்னா இதெல்லாம் ஏதோ மாயம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அப்படி இல்லை. அதுவே ஒரு பெரிய விஷயம். உன்னுடைய மைண்டு எந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆன்மாக்கள் உங்கூட பேசுகிறதுக்கு வாய்ப்புக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆன்மாக்கள் உங்கூட பேசுகிறது நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லப்படும். ஸோ ரிலாக்ஸ்டாக இரு, காமாக இரு. உனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உனக்கு யார் ஸ்பிரிச்சுவல் கைடுன்னு உனக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் கைடு நினச்சிட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வழிகாட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நீ பீஸ்ஃபுல்லாக காமாக எந்த யோசனையும் இல்லாமல் இரு. அவங்க பேசுகிறது உனக்கு கண்டிப்பாக கேட்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு வழி தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டோ ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆட்டோ ரைட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டே சொல்கிறாங்க. நீங்களாக எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் இதற்கு முன்னதாக ஆட்டோ ரைட்டிங் பண்ணக்கூடிய ஆட்களினுடைய தொடர்பு இல்லாமல் நீங்களாக ப்ராக்டிக்கலாக ஆரம்பிக்காதீங்க. நீங்களாக அதை எழுதி பழக ஆரம்பிக்காதீங்க. அதில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு தவறான வழிகாட்டுதலும் வரக்கூடிய காரணங்கள் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டு தான் அவங்க வந்து இந்த ஆட்டோ ரைட்டிங் பற்றி ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆட்டோ ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் எப்படின்னு அவங்க சொல்லலை. ஏன்னா அது ஒரு கிஃப்ட்டு. இந்த ஆட்டோ ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை வந்து பிறப்பாலேயே ஒரு சிலருக்கு இருக்கும். அதை நம்மளால் கற்றுக்கவும் முடியும்.
ஸோ ஏற்கனவே அந்த சக்தி இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் கற்றுக்குங்க. அந்த கற்றுக்கிறதுக்கு முன்னதாக நீங்களாக வந்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அந்த கிஃப்ட் இருக்கவங்கனால தான் மட்டுமே முடியுமா, என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு டவுட் வேண்டாம். ப்ராப்பராக ஒரு வழிகாட்டுதலின் பேரில் யார் வேணாலும் அதை கற்றுக்கலாம். பண்ணுங்க அப்படின்னும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் ப்ராப்பர் கைடன்ஸ் ஒரு குருவோட நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி ஆட்டோ ரைட்டிங்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போவோம். ஸோ ஆன்மாக்கள் கூட நம்ம ஒரு கம்யூனிகேஷனில் இருப்போம். அப்போ என்னென்னா கையில் ஒரு பேனா வச்சுட்டு, ஸோ பேனா இருக்கும். நம்ம ரொம்ப லூஸாக அந்த உடலை வந்து ரொம்ப அப்படி லூஸாக இருக்க மாதிரி வச்சுக்கோம். அந்த கை வந்து இறுக்கமாகவே இருக்காது. ரொம்ப லூஸாக இருக்கும்போது தானாக கை இப்படி நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்க்கும்போது அது வேர்ட்ஸாக வராது. நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கான்ஷியஸ் இது இருக்காது இல்லையா. என்ன தான் லூஸாக வச்சாலும் நம்மளுக்கு கை ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ பழக முதல்ல கொஞ்சம் கோடு மாதிரி இருக்கும், கிறுக்கல் மாதிரி இருக்கும். அப்புறம் வார்த்தைகள் லேசாக தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் ப்ராப்பராக அந்த வேர்ட்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் ஆட்டோ ரைட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆன்மாக்கள் வந்து அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி உங்களுடைய கை இப்படி நகர்த்தி அவங்க வந்து எழுதுவாங்க. ஸோ இதுதான் ஆட்டோ ரைட்டிங் அப்படிங்கிறது. ஸோ கம்யூனிகேஷன் எப்படி பில்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம மனுஷங்க இருக்கோம், மேலே வந்து ஸ்பிரிச்சுவல் கைடு ஒருத்தர் இருப்பார். அந்த ஸ்பிரிச்சுவல் கைடுக்கு மேலே நம்ம எந்த ஆன்மா கூட பேசுகிறது அப்படிங்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கும். நம்ம கூட பேசக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே ஹையர் குட் சோல்ஸ். ஸோ அவங்க தான் வந்து நம்ம கூட பேசுவாங்களாம். அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல் கைடு தான் வந்து நம்மளுக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி, சரிங்களா. சரி, த்ரூ இவங்க தான் நம்மளுக்கு வந்து இது. இப்போ நம்ம குலதெய்வம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எதாக இருந்தாலும் குலதெய்வம் மூலமாக தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. நம்ம எது பேசுகிறதா இருந்தாலும் இந்த ஸ்பிரிச்சுவல் கைடு குலதெய்வம் மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க தான் அந்த ஹையர் சோல்ஸ் கூட கனெக்ட் பண்ணி தருவாங்க. இதுதான் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் உனக்கு ஒரு குரு வேணும். எப்படி அந்த ஹையர் ஸ்பிரிட்டு கூட கனெக்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிறதுக்கு. ஒருவேளை நீயா முற்பட்டு செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், 2 வகையான ஆன்மாக்கள் நம்மளை வந்து தவறான வழிகாட்டுதலில் கொண்டு போயிடும். ஒன்று ஆஸ்ட்ரல் பீயிங், அதாவது இந்த உடல் வந்து பின்னாடி சொல்கிறேன் ஆஸ்ட்ரல் பீயிங்னா என்னென்னு. இந்த உடல் அழிஞ்சதுக்கப்புறம் இந்த உடல் போலவே இருக்கக்கூடிய இன்னொரு உடல் நம்மளுக்கு இருக்குது. அந்த சூக்கும உடல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இருக்குது. அந்த மாதிரி ஆன்மாக்கள் இன்னும் அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ளே போயிருக்காது, இங்கேயே சுற்றிட்டு இருக்குமா. அந்த ஆன்மாக்கள் தான் உயர்நிலை ஆன்மாக்கள்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை ஒரு தவறான வழிபாதையில் கைட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. இந்த லோவர் சோல்ஸ் எல்லாம் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண முடியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அவங்க நம்மளை வந்து தப்பாக கைட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, நீயாவே உன்னுடைய கற்பனைகளை பயங்கரமாக வளர்த்திட்டு ஆன்மாக்கள் தான் என் கையை நகர்த்துறாங்கன்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ், ஈகோ, அந்த நம்மளுக்கு வந்து நம்ம கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மண்டக்கணம் ஏறும் தெரியுமா. அப்படி ஒரு மண்டக்கணம் ஒரு ஈகோ ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஹையர் சோல்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிறுத்திடுவாங்களாம். ஸோ அப்படி நிறுத்தினதுக்கப்புறமும் நீயா எழுதிக்கிட்டே இருந்தேன்னா உன்னோட கான்ஷியஸ், இந்த உலக அறிவு இருக்குது பற்றியா, அதை வச்சு நீ எழுதிட்டே இருப்ப. ஸோ நீ சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே தவறாக போயிடும். ஒரு ஆஸ்ட்ரல் பாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மாவோ இல்லை உன்னுடைய கான்ஷியஸ் அறிவு, இந்த 2 நாளையும் நீ எழுதக்கூடியது எல்லாமே தவறாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு சக்தி உனக்கு இருந்தாலுமே நான் இதை பண்ணிட்டேன், என்னால் இது முடியும், அந்த ஈகோ வந்து உன் தலையில் ஏறிடக்கூடாது. இன்னொன்று, அந்த ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் நீ பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஹையர் பீயிங்ஸ் எல்லாமே நடுவில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் உங்க கூட பேச வந்துடும். இதெல்லாம் தான் ஆபத்தில் கொண்டு போய் என்னைய விடும் அப்படிங்கிறாங்க. அதனால ஒரு குரு மூலமாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்டோ ரைட்டிங் ஒரு ஆன்மீக சார்ந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி பயன்படும், இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு இது இருக்கா, இது வந்து ஏதோ லூப் ஹோல் மாதிரி இல்லை ஏதோ மந்திரமாய மாதிரி இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை அப்படிங்கிறாங்க. இதுவும் ஆன்மீகத்திற்கு சார்ந்தது தான். உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காகத்தான் வந்து எல்லா ஆன்மாக்களுமே, மேல்நிலை ஆன்மாக்கள் எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இங்கே வந்துட்டோம், இங்கே இப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, அங்கே இருக்கவங்களுக்கு தெரியல, எல்லாத்தையுமே சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாலுமே அவர்களுடைய வாழ்க்கையில் சரியான முறையில் எப்படி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை சொல்லித்தரலாம்ல. அதற்காக இறைவனால் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு முறை தான் வந்து இந்த ஆட்டோ ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்யூனிகேஷன் மெத்தடு. ஸோ அதனால் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆன்மாக்கள் உங்கள்கிட்ட வந்து என்னமோ ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி நீ பல லட்சம் பல கோடி வாங்குவேங்கிறதெல்லாம் ப்ரெடிக்ஷன், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி சரியாக வாழலாம், உன்னுடைய சந்தேகங்கள் என்ன, உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு என்னென்னலாம் வழிகள் இருக்குது, அதெல்லாம் தான் அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ இதுவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்று தான். ஸோ ஆட்டோ ரைட்டிங் எந்த விதத்துலையுமே தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நம்ம யாரோ ஒரு ஆன்மா கூட பேசணும் அப்படின்னு விருப்பப்படும் பொழுது இந்த ஆட்டோ ரைட்டிங் பண்ணக்கூடிய ஆட்கள் முதல்ல அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் அவங்க வந்து
தனக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்க யாராவது இறந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கூட பேசணுன்னு தான் முற்படுவாங்களாம். இப்படி முற்படும் பொழுது பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் எப்பவுமே வந்து அந்த விருப்பப்பட்ட ஆன்மாக்கள் கூட தான் அவங்க பேச முடியுமான்னு கேட்டால் நிறைய நேரங்கள் அது நடக்கிறதில்ல. ஆட்டோ ரைட்டிங்கே இல்லாமல் இருந்தாலும் சரிங்க, நான் வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்கேன், நான் ஆன்மாக்கள் கூட பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒருவேளை அந்த கம்யூனிகேஷன் கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப விருப்பப்பட்டவர்கள் கூட தான் நம்மளால் பேச முடியுமா அப்படின்னு சொன்னால் எல்லா நேரத்துலையுமே அது நடக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மவும் சரி இறந்து போனவங்களும் சரி 2 பேருமே வந்து ரொம்ப இணைப்பிரியாத ஒரு கனெக்ஷனில் இருக்கணும். அந்த லவ், அந்த ஒரு அஃபெக்ஷன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இணைப்பிரியாத ஒரு அன்பு இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்க வந்து நம்ம கூட பேசணும்னு நினைப்பாங்களாம். இந்த 2ல் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த இடத்துல பேச வரவே மாட்டாங்களாம். இன்னொன்று, அவங்க ஒரு ஹையர் லெவல் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பூமியில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கே வருத்தப்பட்டாலும் சரி அவர்கள் வந்து நம்ம கூட பேசுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடைக்காதான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் என்ன பண்ணும், அது பாட்டுக்கு பேசாமல் தூங்க போயிடும், சரிங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவங்க என்ன தான் பேசினாலும் இவங்களுக்கு எந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எந்த விதத்துலையும் எட்ட போகிறதில்ல. இவங்க கூட பேசி பேசி உன்னுடைய நிலையை தான் நீ வந்து மாற்றிக்க போகிற, வருத்தப்பட்டுட்டு இருக்க போகிற, அதனால் நீ பேசி பயனில்லை அப்படின்னு சொல்லி அவங்க நிறுத்திடுவாங்க. ஸோ ஹையர் ஸ்பிரிச்சுவல், ஸோ அவங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க. பட் அவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறது நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் விருப்பப்பட்ட ஆன்மாக்களாக இருந்தாலும் 2 பேருமே அதே அளவில் விருப்பப்பட்டிருக்கணும். ஒன்று அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்ம கூட பேசுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. 2வது, அவங்க நல்ல நிலைமையிலேருந்து நம்ம பூமியில் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம கூட பேசுவதற்கு அனுமதி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும் பொழுது பார்த்தோன்னா இந்த ஆன்மா அப்படின்னெல்லாம் சொல்கிறீங்களே, இந்த ஆன்மானா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, ஈகோ, தான் என்ற அகம்பாவம், அந்த ஈகோ இல்லாமல் இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு பேர் தான் ஆன்மான்னு சொல்லக்கூடிய. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அந்த நாங்கிற அந்த அகங்காரம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் தான் ஆன்மா, வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? அப்போது இதில் 3 படிநிலைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தூளதேகம். இந்த தூளதேகம் வந்து பயங்கர கனம் உள்ளது. இது வந்து இந்த பூமிக்கு உண்டானது மட்டும்தான். இதை தூக்கிட்டு எங்கேயும் நம்மளாலலாம் போக முடியாது. இது இந்த பூமிக்கு பிடிக்கப்பட்டு இருக்கக்கூடியது தூளதேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஆஸ்ட்ரல் பாடி, சூக்கும தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்த உடலை விட கொஞ்சம் கனம் கம்மியாக இருக்கும், ஆனாலும் அதுக்கும் ஒரு கனம் இருக்குது. அதையும் தூக்கிட்டு ரொம்ப தூரம்லாம் நம்மளால் பயணிக்க முடியாது. ஒரு லிமிட் இருக்குது. அடுத்தடுத்த டிமென்ஷன்ஸ், அடுத்தடுத்த இடத்திற்கு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக. ஸோ அந்த ஆஸ்ட்ரல் பாடி. அப்போ நம்ம செத்து போன உடனே அந்த ஆன்மாவாக நம்மளால் டப்புன்னு அப்படி மாறிடுமா அப்படின்னு கேட்டால் மாற மாட்டோமா. ஆக்சுவலாக அந்த பேய் பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இறந்தவங்க மாதிரியே நம்ம பார்த்தோம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த ஆஸ்ட்ரல் பாடி, அந்த சூக்கும தேகம் அப்படிங்கிறது தான் அது. ஸோ நம்ம உடல், நம்ம உருவம் எப்படி இருக்கோ அதுபோலவே அந்த உடலும் அந்த உருவமும் அப்படியே இருக்குமா. இது ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், இறந்த உடனேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த நினைவுகள், இத்தனை வருஷம் வாழ்ந்திருப்போம்ல, அந்த நினைவுகள் வந்து உடனே அழிஞ்சிடாதான், கொஞ்ச நேரத்துக்கு அது அப்படி இருக்கும். அப்போது அந்த பிடிப்பு வந்து எந்த அளவுக்கு அந்த பூமி மேலே அதிகமாக இருக்கோ அந்த சூக்கும தேகத்தை விட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆன்ம தேகம் அப்படிங்கிறதுக்கு நம்ம போக மாட்டோம். ஆன்மாக்கு தேகம் இல்லை, அந்த ஆன்ம நிலை அப்படிங்கிறதுக்கு போக மாட்டோமா. அப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் வந்து அந்த சூக்கும தேகமாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப பிடிப்பு அதிகம் இந்த பூமி மேலேயோ தன்னுடைய குடும்பத்து மேலேயோ. அது பாசம் பிரியமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆன்மாக்களும் இங்கே கண்டிப்பாக உண்டு, சூக்கும தேகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதுக்கும் ஒரு கணம் இருக்குது. அந்த பூமி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தபாசமோ வெறுப்புகளோ எதுவுமே இல்லாமல் அது எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்டியூ ஆகுமா. இறந்த உடனே அந்த சூக்கும தேகத்தில் இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய நினைவுகள், இந்த பூமியினுடைய பந்தங்கள் எல்லாம் தானாக குறைஞ்சு இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம நிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆழ் மனசு, அதனுடைய அந்த நிலை வந்து மேலே வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நான் இதுதான் அப்படிங்கிறது அந்த ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குமா. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அது நடந்துரும்னு பாருங்களேன். அந்த டைம் எடுக்கும் பொழுது தான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டது உடனே அந்த சூக்கும தேகமும் முழுசும் அழிஞ்சு ஒரே ஒரு ஒளிப்பிழம்பு போல் அந்த மேலே போய் சேர்றதுக்கு பேர் தான் இந்த ஆன்ம உடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உடல் இல்லை, ஆன்மா. இதுக்கு வந்து சுத்தமாக வெயிட்டே இருக்காதான். அப்படி இறகு தான் வந்து நம்ம பூமியில் ரொம்ப மெல்லிசாக சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிசாக இருக்குமா பார்க்குறதுக்கு, எந்த விதமான கனமும் இல்லாமல். இதற்கு பேர் தான் ஆன்மா. அந்த ஆன்மா வந்து எந்த அளவுக்கு மேல்நிலை அடைஞ்சிக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய உடல்லிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு ஒளியும் இளமைத்தன்மையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி உயர்நிலை ஆன்மாக்கள் அவங்க மேலே போக 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 அவங்க உடம்புலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி நம்ம வந்து கவர்ந்து இழுத்துரும் அப்படிம்பாங்க. இந்த இறைவனை பார்த்தாலே நம்ம அப்படி மதிமயங்கி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் புராணங்களில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான்.
என்றும் இளமை உள்ளவர் இறைவன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு விருப்பப்பட்டவங்க இறந்துட்டாங்க, அவங்க ஒரு உயர்நிலை ஆன்மான்னு பார்த்துங்களேன். நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அவங்க வந்து அந்த ஆன்மாவாக இருந்து தூளதேகம் எடுத்து தான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி வரும்போதும் பார்த்தோம்னா பயங்கர இளமையாக இருப்பாங்களாம், ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அப்போது நம்ம மேல்நிலை போக போக அந்த இளமை பருவமும் அழகும் அந்த தேஜஸும் அந்த உடம்புலேருந்து வெளிவரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் பிரைட்னஸ் பயங்கர பிரைட்டாக இருக்குமா. இதெல்லாம் வந்து அதிகமாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இன்றைக்கி இது போதும்னு நம்புகிறேன். நாளையிலேருந்து அப்படியே அடுத்தடுத்த விஷயங்களும் அடுத்தடுத்த கேள்விகளும் அதற்கு என்னென்னலாம் பதில்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே வரலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சி எப்படி பார்ப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி.